தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய மசோதா ஒன்றை இன்று தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதிக்கும் வகையில் முதலமைச்சரின் இல்லத்தில் நேற்று அவசர ஆலோசனை நடைபெற்றதாகவும் வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளது. இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக முக்கிய பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தில் கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். முள்ளிப்பாளையத்தை அடுத்த சம்பத் நகர் பகுதியில் உள்ள தெருக்களில் தண்ணீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் புகுந்தது. வெள்ளத்திற்கு மத்தியில் வீடுகளில் பொதுமக்கள் சமையல் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணி வீட்டுக்குள்ள ஃபுல்லா மழை பெஞ்சா தெருல நின்று வீட்டுக்குள்ள வாசல்ல இருக்கும் போயிடும். கொஞ்ச நேரம் இருந்து இப்போ வந்த தண்ணி போவே மாட்டாங்குது. வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே தண்ணி தேங்குது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட முதியவர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் செஞ்சி அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த மேல்சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மன் குடத்துமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்ற முதியவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் மேட்டூர் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்பு மழைநீர் குடம்போல் தேங்கி மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். ஏற்காடு பகுதியில் பெய்த மழையால் எடப்பாடி அருகே உள்ள சரவங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சரவங்கா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தரைப்பாலத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டு இரண்டாக துண்டிக்கப்பட்டதால் பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால மெயின் அருவி, சிற்றருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிக தடை விதித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கனமழையால் பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளான சாட்சியபுரம், திருத்தங்கல், பாறைப்பட்டி, மீனம்பட்டி, அனுப்பன்குடம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதிகளில் தீபாவளி பண்டிகைக்கான இறுதிக்கட்ட பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனை பணிகள் பாதிக்கப்பட்டதால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் கவலையடைந்தனர். தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தீபாவளி நாளில் காலையில் 1 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரமும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவில் 7 மணி முதல் 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த ஒலி மற்றும் குறைந்த காற்று மாசை ஏற்படுத்தும் பட்டாசுகளை மட்டுமே வெடிக்குமாறும், சரவெடிகளை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காலை மற்றும் இரவு நேரங்களில் 7 மணி முதல் 8 மணி வரை பட்டாசு வெடிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு வரும் செவ்வாய்க்கிழமை அரசு விடுமுறை அளிக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசுக்கு தலைமைச் செயலக சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், தீபாவளி பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் அதற்கு முந்தைய நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு என்பதால் பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை உறுதியாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பணி நிமித்தமாக வெளியூர்களில் வசிப்போர் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று திரும்புவதற்கு வசதியாக தீபாவளிக்கு மறுநாளான அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் விடுமுறையாக அறிவிக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையின் பொற்காலமாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை நிறைவு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர், அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 75 தொகுதிகளில் அவை அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரியில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. நானே விளையாட்டுத்துறையையும் கவனிச்சுக்கலாமே என்று இப்ப எனக்கு தோணுது. காரணம், உதயநிதியுடைய பணிகள் அப்படி இருக்கு. ஆகவே உதயநிதியுடைய பணிகள் இன்னும் சிறக்கணும்.
தாவேக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவிட்டது. ஒரு நபர் ஆணையத்திற்கும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து நீதி வெல்லும் என விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது கட்சி நிர்வாகிகளுடனும் விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அதில் தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார் மற்றும் அருண்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது. கரூர் நெரிசல் பலி சம்பவத்தை தொடர்ந்து தாங்கள் யாரும் தலைமறைவாகவில்லை என்றும் வாழ்நாள் துக்கத்தில் இருப்பதாகவும் தாவேக இணை செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் விஜய் உடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது குறித்து ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். யாரும் எங்கேயும் தலைமறைவில்லை. என்னன்னா யாரும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை. ஏன்னால் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் துக்கத்தில் இருக்கிறோம். எங்கே யாரும் தலைமறைவாக யாரும் எங்கேயும் ஓடி போயிட முடியாது. நாங்கள் கண்டிப்பாக, ஏன்னா இது எங்களுடைய நிகழ்ச்சியில் நடந்த இந்த துயரத்தில் நாங்கள் கண்டிப்பாக இதை நாங்கள் அந்த மக்களை சந்திக்க வேண்டும் தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற இடைக்கால உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் ஒரு நபர் ஆணையத்திற்கும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்தது. இதையடுத்து உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு வழக்கு தொடர்பாக பெறப்பட்ட வாக்குமூலங்கள், ஆவணங்களை கரூர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. ஆவணங்களை கையெழுத்திட்டு நீதிபதி ஏற்றுக்கொண்டார். தீபாவளி பண்டிகையொட்டி தனியார் ஆவணி பேருந்துகள் கட்டணத்தை பன்மடங்கு கூடுதலாக வசூலிப்பதாக புகார் எழுந்த நிலையில் போக்குவரத்து ஆணையருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கட்டண நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு செல்ல சுமார் 5000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் தற்பொழுது 3000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து மதுரைக்கு செல்ல சுமார் 4000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்ட கட்டணம் தற்பொழுது 2600 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி செயல்படும் வாகனங்களை சிறை வைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் பொய்யான தகவல்களை வழங்கி மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். 15000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய முதலீடுகளை செய்ய ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளித்திருப்பதாக தமிழ்நாடு அரசு பெருமை பேசியதாகவும், ஆனால் எந்த முதலீட்டையும் செய்வதாக உறுதியளிக்கவில்லை என்று ஃபாக்ஸ்கான் விளக்கமளித்திருப்பதாகவும் அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் அரை நாளில் திமுக அரசின் பொய் அம்பலமாகியிருப்பதாக அன்புமணி காட்டமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஃபாக்ஸ்கான் முதலீடு தொடர்பாக அரசு பொய் கூறுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டிய நிலையில் ஃபாக்ஸ்கான் முதலீடு செய்வது 100க்கு 100 உண்மை என தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நல்லது நடக்கும்போது சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அந்த வேலை வாய்ப்பில் விளையாடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும் டிஆர்பி ராஜா சாடியுள்ளார். தனது குடும்ப சண்டையில் உள்ள வன்மத்தை தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தில் கொட்டி தீர்க்கிறார் எனவும் அன்புமணியை மறைமுகமாக அமைச்சர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அடுத்த ஆண்டு 4 மாதங்களுக்கு ஒருமுறை வீதம் 3 முறை இத்தேர்வுகள் நடத்தப்படும் என தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சிறப்பு தகுதி தேர்வில் முதல் தாள் தேர்வு ஜனவரி 24ஆம் தேதியும் 2ஆம் தாள் தேர்வு 25ஆம் தேதியும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிக்கை நவம்பர் மாத கடைசி வாரத்தில் வெளியிட என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடையில் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவன் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கருப்பசாமி செல்வி தம்பதியின் 15 வயது மகன் மதிகிஷோரை வெறிநாய் கடித்துள்ளது. உடனடியாக சிகிச்சை பெறாத நிலையில் கடந்த 10ஆம் தேதி காய்ச்சலால் அவதிப்பட்ட சிறுவனுக்கு மேற்கொண்ட பரிசோதனையில் ரேபிஸ் நோய் தாக்கம் கண்டறியப்பட்டது. இதையடுத்து கோவை அரசு மருத்துவமனையில் வெறிநாய் கடி சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மதிகிஷோர் பரிதாபமாக உயிரிழந்தார். மாநில அரசு உரிய விசாரணை நடத்தவில்லை என சந்தேகம் இருந்தால் அமலாக்கத்துறை தலையிடுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது கூட்டாட்சிக்கு எதிரானது இல்லையா என்று காட்டமாக வினவினர். மாநில அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என சந்தேகம் எழுந்தால் உடனடியாக அமலாக்கத்துறை தலையிடுமா என்றும், சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினர்.
டாஸ்மாக் வழக்கை அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கான தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மேல்முறையீட்டு மனுக்கள் தலைமை நீதிபதி PR கவாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட அமலாக்கத்துறை வழக்கறிஞர் டாஸ்மாக் வழக்கில் ஆவணங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு உள்ளதாகவும் அதே சமயம் அவரை கைது செய்து விசாரிப்பது தங்கள் நோக்கமல்ல என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்தது. இதையடுத்து டாஸ்மாக் வழக்கை அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கான தடையை உச்சநீதிமன்றம் நீட்டித்து உத்தரவிட்டது. பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 71 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. துணை முதலமைச்சர்கள் சாம்ராஜ் சௌத்ரி, விஜயகுமார் சின்ஹா, மாநில அமைச்சர்கள் நிதின் நவீன், ரோஹித் பாண்டே உள்ளிட்டோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 9 பெண்கள் இடம் பிடித்துள்ளனர். இதில் பெரும்பாலானோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் காங்கிரஸ், RJD கட்சிகளை உள்ளடக்கிய மகாகத் பந்தன் கூட்டணி தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ், பீகார் காங்கிரஸ் தலைவர் ஷக்கீல் அகமது, கிருஷ்ணா அல்லவரு உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று பாட்னாவிலும் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என பீகார் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ஷக்கீல் அகமது தெரிவித்தார். பீகாரைச் சேர்ந்த பிரபல பாடகரான மைதிலி தாக்கூர் பாஜகவில் இணைந்தார். பீகாரின் மதுபானி மாவட்டத்தைச் சேர்ந்த மைதிலி தாக்கூர் தனது 12 வயதில் யூடியூப் சேனலை தொடங்கி பிரபலமடைந்தார். தற்போது யூடியூபில் 51 லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ள மைதிலி தாக்கூர் பாஜகவில் இணைய உள்ளதாக அண்மையில் தகவல் வெளியானது. இந்நிலையில் பாட்னாவில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மைதிலி தாக்கூர் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். இதனிடையே பெனிப்பட்டி அல்லது அலிநகர் தொகுதியில் அவர் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் குண்டும் குழியுமான சாலையில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்த விபத்தின் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் CCTV வெளியாகியுள்ளது. சாதுல்பூர் நகரின் பிரதான சந்தையின் அருகே உள்ள சேதமான சாலையின் நடுவே பெரிய பள்ளத்தில் சிக்கிய ஆட்டோ கவிழ்ந்தது. குறைந்த வேகம் காரணமாக ஆட்டோவில் இருந்து விழுந்த குழந்தைகள் காயமின்றி தப்பினர். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மங்கோலிய அதிபர் குரேல்சுக் உக்னா டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஐதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இரு தலைவர்களும் மரக்கன்றையும் நாட்டினர். முன்னதாக மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மங்கோலிய அதிபர் குரேல்சுக் உக்னா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோயிலில் நடிகை ராஷ்மிகா மந்தனா, நடிகர் ஆயுஷ்மான் குரானா ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். ஆதித்யா சர்போத்தர் இயக்கும் தம்மா படத்தில் ராஷ்மிகா மந்தனா நாயகியாகவும் ஆயுஷ்மான் குரானா கதாநாயகனாகவும் நடித்துள்ளனர். இந்த படம் தீபாவளி என்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. டெல்லியில் நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 518 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி 248 ரன்கள் மட்டுமே எடுத்து ஃபாலோ ஆன் ஆனது. இதனால் மீண்டும் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 2வது இன்னிங்ஸில் 390 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலமாக மேற்கிந்திய தீவுகள் அணி 120 ரன்கள் முன்னிலை பெற்றது. 121 ரன்கள் வெற்றி இலக்குடன் ஆடிய இந்தியா 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி கண்டது. ஆஸ்திரேலிய தொடருக்கான இந்திய அணியில் ஹர்ஷித் ராணா இடம் பிடித்தது குறித்து விமர்சித்த முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்திற்கு கௌதம் கம்பீர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் T20 போட்டிகளில் விளையாட ஹர்ஷித் ராணாவுக்கு இடம் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்ரீஷித் ராணா கௌதம் கம்பீரின் விருப்பமானவர் என்பதால் அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த கௌதம் கம்பீர், யூடியூப் சேனலை நடத்துவதற்காக இளம் வீரரை விமர்சிப்பது நியாயமற்றது என்றும் நேர்மையாக கூற வேண்டுமெனில் இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்றும் கூறினார்.
சென்னையில் ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1960 ரூபாய் உயர்ந்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 245 ரூபாய் உயர்ந்து 11,825 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதன்படி சவரனுக்கு 1960 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை 94,600 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதேபோல வெள்ளி விலை கிராமுக்கு 9 ரூபாயும் கிலோவுக்கு 9,000 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 206 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,06,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. இதன்படி ஏற்கனவே கணித்ததை விட 20 அடிப்படை புள்ளிகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியும் இந்தியாவின் வளர்ச்சி அளவை 20 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து அண்மையில் கணிப்பை வெளியிட்டது. எனினும் அடுத்த நிதியாண்டில் 20 அடிப்படை புள்ளிகள் குறைந்து 6.2% வளர்ச்சியே இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. மாம்பழ ஏற்றுமதி மற்றும் மதிப்புக்கூட்டு பொருட்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தனது கடிதத்தில் கடந்த மாம்பழ பருவத்தில் பதப்படுத்தக்கூடிய மாம்பழ வகைகளை பயிரிட்ட விவசாயிகள் மாம்பழ கொள்முதல் விலையில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சி மற்றும் மாம்பழ கூழ் மிக குறைவான அளவில் கொள்முதல் செய்யப்பட்டதால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒருங்கிணைந்த பேக்கிங் செய்யும் வசதிகள், உள்நாட்டு கொள்கலன் கிடங்குகள் போன்ற உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தெருக்கள், சாலைகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டதை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திருமாவளவன் நன்றி தெரிவித்தார். பின்னர் சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் வைத்ததை அரசியலாக்க வேண்டாம் என்றார். ஜிடி என்று மட்டுமே பெயர் வைத்து அவருடைய திருவுருவப் படத்தை வைத்து புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது மகிழ்ச்சி. அல்லது ஜிடி நாயுடு என்ற பெயரில் தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக இருக்காது என்று நாம் நம்புவோம். தமிழக வெற்றிக் கழக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகியோர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கோரி அவர் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தை நாடிய நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அதிமுகவுக்கு பெண்கள் மீது இருக்கக்கூடிய வக்கிரமும் வன்மமும் சி.வி. சண்முகத்தின் பேச்சு மூலமாக வெளிப்பட்டிருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். கண்டன அறிக்கையை வெளியேற்றக்கூடியவர் அதிமுக பூத் கமிட்டி பயிற்சி கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அரசின் இலவச திட்டங்களோடு பெண்களையும் ஒப்பிட்டு கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க கருத்தை வெளியிட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இலவசத்தோடு ஒப்பிட்டு கொச்சைப்படுத்திய சி.வி. சண்முகம் ஓர் அரசியல்வாதியாக அல்ல, ஒரு மனிதராகவே இருப்பதற்கு கூட தகுதியற்றவர் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் கடுமையாக சாடியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையமைப்பு கூடத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக இந்த மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கோடம்பாக்கத்தில் உள்ள இளையராஜாவின் இசையமைப்பு கூடம் அமைந்துள்ள பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. வெடிகுண்டை செயலிழக்கச் செய்யும் நிபுணர்கள் தொடர் ஆய்வில் ஈடுபட்டனர். எனினும் இது வழக்கமான புரளிதான் என சோதனையின் முடிவில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் மிரட்டல் விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.